அவங்களுக்கு வந்து முதல்ல சிரிக்க தெரியாது, சந்தோஷமா இருக்கவே தெரியாது. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு கோவமாவே ஒரு வெறுப்பாவே இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்க தலைவர் கூட பாருங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்ப பயங்கரமா எதிர்க்கிறாங்க பிஜேபி. ஒரே ஒரு கேள்விதான் கேட்க, காஸ்ட் சென்சஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அண்ணாமலை இல்ல மோடி யாராவது பதில் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பேசுவோம். நீங்க எலக்டோரல் பாண்ட் எடுத்து பார்த்தாலே கட்ட பஞ்சாயத்து வச்சு மாமூல் கலெக்ட் பண்றது யாருன்றது கிளியரா தெரியுது. பெரிய அப்பெல்லாம் இருக்கிறதுலே பெரிய டான் வில்லன் அர்ஷத் மிதா தான். அர்ஷத் மிதாவோட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஸ்கேம் இது. ஊழலை வந்து லீகலைஸே பண்ணிட்டாங்க. ஆனா நடிக்கிறது மட்டும் சாமியார் வந்து நடிக்கிறது. மோடி ஜெயிக்க கூடாதுன்றதுல, RSS பிஜேபி வின் பண்ண கூடாதுன்றதுல பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுருங்க, இந்தியா அலையன்ஸை விட்டுருங்க. அமைதிக்கும் அன்புக்கும் தான் என்னைக்குமே நம்ம நிக்கிறோம். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லி தருது, அதுதான் திருக்குறள் நமக்கு சொல்லி தருது, அதுதான் நான் படிச்ச தமிழ் எல்லாமே எனக்கு சொல்லி தந்தது. அண்ணாமலை, நான் மக்களோட மக்களா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் எய்ம் கிடையாது. அவர் முதல்ல அரசியல் வர்றதுக்கு முன்னாடி அதான் சொன்னாரு. அப்படி சொல்றவங்க மோடி பக்கம் போக முடியாது. குமார், வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய இந்திய தேசிய கட்சியின் வேட்பாளர், முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார், கேம்பெயின்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆரவாரமான வரவேற்பு எல்லா இடத்துலையும். மக்களும் ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றதை கேட்குறாங்க, கூர்ந்து கேட்குறாங்க, நல்லா வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. மக்களோட நீங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கீங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு சார்? இந்த தேர்தலை அவங்க எப்படி பாக்குறாங்க? லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி தான் பாக்குறாங்கன்னு ஒரு பொது அபிப்பிராயம் இருக்கு. லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணி தான் பாக்குறாங்களா, இல்ல தேசிய அளவுல மோடியினுடைய ஆட்சிக்கு எதிரான கோபத்தை இன்னமும் உணர முடியுது? ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் அதுதான். அவங்களுக்கு அந்த மோடி ஆட்சினால ஏற்பட்ட பல விஷயங்களை பத்தி நல்லா தெரியுது. அவங்க வந்து அந்த பேசக்கூட செய்கிறாங்க. நம்ம பேசும்போது அதுக்கான நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் லோக்கல் இஷ்யூவில் இந்த எலெக்ஷன் ரன் ஆகலை. மக்களுக்கு மோடி, RSS பிஜேபி எந்த விதமான ஒரு பாதையில் நாட்டை கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது நல்லா தெரியுதுன்றது தான். ஆனால் ஃபெடரலிசம் இந்த மாதிரியான தத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவைகளுக்கு உள்ள விவாதிக்கப்படுறது, அதை மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க? இது ரொம்ப சிம்பிள். மக்கள் எப்பவுமே அவங்க வாழ்வியல் சம்பந்தமா தான் புரிஞ்சுப்பாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ கேஸ் விலை அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது, இது ஏன் வந்து நமக்கு இவ்வளவு விலை. 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்த காலத்திலயும் ஒரு மானியம் இருந்தது கேஸுக்கு. அந்த மானியம் தான் அதை வந்து 500 ரூபாவா மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. மோடி வந்தப்பறம் அந்த மானியத்தை ஏன் எடுக்கணும், இது மக்களுக்கு புரியுது. 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம்ல காசு சரியா கொடுக்கறது இல்ல, 1000 ப்ரொசீஜர் புதுசா ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதுவும் மக்களுக்கு நல்லா புரியுது. ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்துல இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவர் ஃபண்ட் அலோகேஷன் இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்காக அதை பண்ணிருக்கலாம். ஆனா இந்த 10 ஆண்டு காலம் அவர் 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி அழிக்கிறதுன்னு தானே அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதை செஞ்ச பல நல்ல விஷயங்களை ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய ஜாப் கார்ட்ஸை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் GPS பேஸ்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், அது இதுன்னு பயங்கரமா போட்டு மக்களை இன்னைக்கு ஒரு குழப்ப நிலையில தான் வச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கும் ரூரல் ஏரியால 100 நாள் வேலை திட்டம் ஒரு முக்கியமான திட்டமாக மக்கள் பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியுது, புரியாம கிடையாது. அதனால ஒரு விலைவாசி, வேலை இல்லாண்மை கூட, இது எல்லாமே அவங்க வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால மக்கள் நீங்க ப்ராடா அந்த ஃபெடரலிசம், பாசிசம் எல்லாம் புரியலன்னாலும் இது அவங்களுக்கு நல்லா புரியுது. இது போனா நம்ம வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஓகே, பட் அதோடைய கன்சாலிடேஷனை களத்துல எடுக்க போறது இந்தியா அலையன்ஸா அல்லது ADMK அலையன்ஸா? ஏன்னா ADMKவும் வந்து ஆன்டி பிஜேபி லைன்ல தொடர்ந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக கூட எடப்பாடி பழனிசாமி மேடையிலே பேச தொடங்கி இருக்கிறாரு. ஸோ எதிரான மோடிக்கு எதிரான வாக்குகள் ரெண்டா பிரியலையா சார்? அதோடைய பர்பஸே அதுதான் நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்க வந்து ஒரு கிளியர் வெளியே பிரிஞ்சுட்டாங்கன்றது என்னால் பார்க்க முடியல. இன்னும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் இந்த வழிகள், இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சில கொள்கைகள், அது அந்த உரிமை தொகையா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஃப்ளட்டுக்கு அவங்க கொடுத்த நிவாரணமா இருக்கட்டும்,
இல்லைன்னா இந்த பேருந்தில்லா கட்டணமா இருக்கட்டும், இது பெண்கள் மத்தியிலையும் பல குடும்பங்கள் மத்தியிலையும் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. ஸோ அவங்களால வந்து ஏஐடிஎம்கே என்ன பேசினாலுமே கூட ரீசன்ட் மெமரியில அவங்களுக்கு அவங்க பண்ண நல்ல விஷயங்கள் எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியல, ஞாபகமும் இல்லை. ஸோ அதனால மக்கள் இதை கிளியர் கட்டா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் பார்க்குறேன். என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நேற்றைக்கு தமிழ்நாடு வந்திருந்த பிரதமர் மோடி மேடையில நிறைய விஷயங்களை பேசினாரு. நீங்க சொன்ன பல மோடிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் காங்கிரஸ் தான் பிளேம் பண்றாரு. ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு காங்கிரஸும் இந்த டிஎம்கேவும் என்ன செஞ்சு கிழிச்சுட்டாங்க, நான் தான் அவங்களை எம்பவர் பண்ணியிருக்கேன் இந்த 10 வருஷத்துல, வறுமையை ஒழித்திருக்கிறேன் நான், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்திருக்கிறேன் நான் அப்படின்னு அந்த கிளைம் அவர் எடுக்கிறார். வறுமையை எங்க ஒழிச்சாரு? வறுமையை வந்து அதாவது வந்து இந்த வெல்த் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். சில பேர் மட்டுமே பெரிய லெவல் பணக்காரங்க இருக்காங்க, மற்றவங்க ஒரு மெஜாரிட்டியோடைய வாழ்க்கை தரம் கம்மியாக தான் போயிருக்கு. நீங்கள் வந்து இண்டிகேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்கு. எந்த இண்டிகேட்டருமே நம்ம பாவர்ட்டி இதெல்லாம் கம்மியான மாதிரி காட்டவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹங்கர் இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரெண்டாவது ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டால், அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த 100 வருஷத்துல ஒரு பண்ண சில நல்ல விஷயங்கள், ஒரு 70-80 வருஷத்துல நடந்த சமூக நீதிக்கான நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ற வேலையை தான் பார்த்துருக்காங்களே தவிர அவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்காக எதுவும் பண்ணலை. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை பயங்கரமா எதிர்க்கிறாங்க பிஜேபி. இப்போ தமிழ்நாடை பத்தி எல்லாம் பேசும்போது நம்ம முக்கியமான திராவிடியன் மாடலை என்ன சொல்றோம்னா, அந்த 69% ரிசர்வேஷன்ஸ் அந்த சமூக நீதிக்கான ஒரு எவ்வளோ ஜனத்தொகையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிசர்வேஷன் கொடுத்ததுனால நிறைய பேர் நம்ம முன்னாடி வர முடியுது. அதான் தமிழ்நாடுக்கு இருக்கிற ஒரு மேஜர். இதை ஏன் வந்து மோடி தடுக்கணும்? மோடி எதுக்கு இதை விரும்ப மாட்டேங்கிறாரு? இந்த கேள்விக்கு வந்து ஒரு பதில் தேவை. இந்த கேள்விக்கு நீங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட பதில் கேட்டாங்கன்னா அவங்க முகத்திரை கிழிஞ்சிரும். ஏன்னா அவங்களுக்கு உழைக்கும் வர்க்கம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மேல வர்றதுக்கான எந்த இன்டென்ஷனும் கிடையாது. அவர்கள் ஒரு படிநிலையான ஒரு சமூகத்தை விரும்புறாங்க, அவங்க அதிலே தான் இருக்காங்க. இல்ல இவங்க தான் ஓட்டர் கலைகளை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தான் பெரிய செக்ட். ஓபிசி எஸ்சி எஸ்டி தான் பெரிய செக்ட். இந்தியாவில் கிட்டத்தட்ட 70% வாக்காளர்கள் இவங்க தான், மீதி 30 தான் ஜெனரல் கேட்டகரியா இருக்க போறாங்க. இவங்க எல்லாரையும் நெக்லெக்ட் பண்ற மோடியை எப்படி இவங்க மறுபடியும் தேர்ந்தெடுப்பாங்க? அப்ப ஏதோ ஒரு வகையில பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட முடியாது. அந்த நெக்லெக்டை வந்து நம்ம புரிய வைக்கலன்னு தான் சொல்லணும். அதாவது இந்தியாவுடைய ஃபாசிச மாடல்ல வந்து எப்பவுமே மெஜாரிட்டிக்கு வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் கொடுப்பாங்க. நீங்க ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ஆரியன்ஸ்க்கு வந்து ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் இருக்கும், யூதர்களை ரொம்ப கீழ்த்தரமா நடத்துவாங்க. நீங்க எந்த விதமான ஃபாசிஸ்ட் மெஜாரிட்டேரியன் ரெஜிமெண்ட் தான் அப்படிதான். இந்தியாவில் மட்டும்தான் ரிவர்ஸ். மைனாரிட்டியை ஒடுக்குறாங்க அது ஒரு பக்கம், மெஜாரிட்டியும் ஒடுக்குவாங்க. இது வந்து ஒரு மித்திக்கல் ஃபாசிஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். எந்த மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுதோ, எந்த மெஜாரிட்டி அவங்க வந்து வச்சு இவங்க வாழ்றாங்களோ அந்த மெஜாரிட்டியே ஒடுக்குறாங்கன்றது தான் ஒரு ட்விஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்ப இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல அதை புரிய வைக்க முடியுதுன்னு நம்புறீங்களா? புரிய வைக்கணும். இன்னும் அந்த லாங்குவேஜ் நம்ம பேசணும். அதனாலதான் நாங்க வந்து காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். காஸ்ட் சென்சஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜாதி வாரி கணக்கு நாங்க வந்து எதை பத்தியும் பேசல. நீங்க ரிசர்வேஷனை சேஞ்ச் பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல. இந்த நாட்டுல ஜாதி என்பது ஒரு ஸ்ட்ராங் இண்டிகேட்டர், அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம், அது ரியாலிட்டி. அதன்படி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுல கணக்கெடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் அண்ணாமலை இல்ல மோடி யாராவது பதில் சொல்லிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மத்ததை பேசுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நேரடியா ஒரு முழு மாநில தேர்தலையும் வார் ரூம்ல உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி மேற்பார்வை செஞ்சிருக்கீங்க. கர்நாடகாவா இருக்கட்டும் அல்லது மற்ற 5 மாநில தேர்தலா இருக்கட்டும், அந்த வார் ரூம் இன்சார்ஜா இருக்கு.
மற்ற ஸ்டேட்ஸ்ல இது குறித்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? மற்ற ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாட்டுல நீங்க ஃபீல் பண்ற இந்த மோடிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? அதுதான் அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ப்ராட் லெவல்ல மக்கள் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு. அதாவது இவங்க பேசினதான் திருப்பி பேசுறாங்க அப்படின்ற ஒரு ஃபெட்டிகும் வந்திருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது எனக்கு கிளியரா தெரியுது. ஒரு ஸ்டேட்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இடமும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த வீரியம் வந்து எங்கேயும் இருக்காது. ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப மோடிக்கு காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது பிரச்சனையே இதுதான். ஒருவேளை இந்த லைன்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் யாரும் அந்த ட்ராப்ல மாட்ட போறது கிடையாது. ஸோ தமிழ்நாடு ரொம்ப முன்னாடியே தெளிந்த ஒரு மக்கள், அவங்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்ச மக்கள். அந்த வீரியம் வந்து வெளியே எங்கேயும் இல்லைனாலும் ஒரு ஓவராலா ஒரு ஃபெட்டிக் பிஜேபி மேலேயும் மோடி மேலேயும் வந்தது. ஓகே. இன்னைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை பிரஸ் பீப்புளை சந்திச்சிருக்கிறாரு. அவர் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. பிரஸ் பீப்புளை திமுக சர்வேலன்ஸ்ல வச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு ஊடகத்தை வந்து அவ்வளவு ஒடுக்குமுறை செய்து சேனல் லிஸ்ட்ல இருந்து தூக்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷன்ஸை வச்சிருக்கிறாரு. தமிழ் பிரஸ்ஸை பத்தி அண்ணாமலை வைத்திருக்கிற இந்த அலிகேஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு அதுதான் எங்க அப்பா புதருக்குள்ள இல்லைன்ற கதை தான் இது. ஓகே. அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் மற்றவங்களும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஓகே. இன்னைக்கு வந்து மீடியா என்பது ஃபோர்த் எஸ்டேட். ஒரு டெமோக்ரஸியில ஒரு நாள் எந்த அஜெண்டா பேசப்படணும் அப்படின்னு டிசைட் பண்றது மீடியா தான். இன்னைக்கு இந்தியா முழுக்க எந்த மீடியாவையும் இயங்க விடாம ஒண்ணு அதை மிரட்டுறது, இல்ல அதை நிறுத்துறது, இல்ல அதை விலைக்கு வாங்கிறது. இதை மூணும் பண்ணி பலதரப்பட்ட மீடியா ஹவுசஸை அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கேயோ நல்ல ஜேர்னலிஸ்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இன்னும் வண்டி ஓடுது. ஸோ அவங்க திங்கிங் எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டில் அதை பண்றாங்க அவங்க நினைச்சுக்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவோம். நம்ம பண்றதே தான் அவங்க இன்னொருத்த பண்றோம்னு நினைக்கிறதுனால. ஓகே. அப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் மிரட்டி வச்சிருக்கு திமுக, மிரட்டி பணம் பறிக்கிறார்கள். பிஜேபியோட யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பேசுனா அல்லது வந்து பிஜேபிக்கு ஆதரவாக யாராவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் செயல்பட்டா தமிழ்நாட்டுல வந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவங்கள போய் மிரட்டுறாங்க. நீ ஏன் போய் அவங்கள பார்த்த, உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்த ஆட்சி மாறினா என்ன நடக்கும் தெரியுமான்னு அவங்களுக்கு ஒரு மிரட்டலை விடுக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் இன் ஃபியர் அப்படின்றாரு. இதுவும் அதுதான், அதே கான்செப்ட் தான் இதுவும். நீங்க எலக்டோரல் பாண்ட் எடுத்து பார்த்தாலே கட்ட பஞ்சாயத்து வச்சு மாமூல் கலெக்ட் பண்றது யாருன்றது கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு நாள் ரைடு, 3வது நாள் அவன் எலக்டோரல் பாண்ட் வாங்குறான். இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து நடத்தும் ஒரு பார்ட்டி, மாமூல் வாங்கும் ஒரு பார்ட்டி, வேற என்ன நினைப்பாங்க? அவங்க எல்லாருமே அதான் பண்றாங்கன்னு அவங்க மனசுல இருக்கும். ஓகே. அதுதான் அதோடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே. இன்னைக்கு பாஜகவை ஃபண்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பல மிரட்டப்பட்ட பல சின்ன சின்ன கம்பெனிஸ் அவங்கள கூட விட்டு வைக்கல இவங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் படி ஏகப்பட்ட சின்ன ஆளுங்களை கூட இவங்க விட்டு வைக்கல. இன்னும் தெருவில் போய் கலெக்ட் பண்ணல, அவ்வளவுதான். குஜராத்ல ஒரு கேஸ் வந்தது சார் சமீபத்துல. ஒரு தலித் ஃபேமிலி 7 பேர் விவசாயிகள் 43 ஸ்கொயர் மீட்டர்ஸ் லேண்ட் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டர் வேல்யூவேஷன் வந்து 17,500 ரூபா. மொத்த லேண்ட் வேல்யூவேஷன் 76 கோடி. ஆனா 16 கோடிக்கு வெல்ஸ்பன் அதானி என்டர்பிரைஸ் வந்து அந்த லேண்டை வாங்குறாங்க. கொடுத்த காசை நீங்க எலக்ட்ரல் பாண்டா பிஜேபிக்கு கொடுத்துருங்க, நாங்க அதோட 1.5 மடங்கு அதிகமா தர்றோம்னு ஏமாத்தி இருக்கிறாங்கன்னு இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு. பட் ஆனா அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ பல விஷயங்கள் மேல நடவடிக்கை எடுக்கலையே. எலக்ட்ரல் பாண்டு ஒண்ணு, நீங்க வந்து அதானியே வந்து எப்படி வந்து ஃபண்ட்ஸை ஷெல் கம்பெனிஸ் மூலம் ரூட் பண்ணி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணாங்கன்ற ஒரு பெரிய எக்ஸ்போஜர் வந்தது. நாங்கெல்லாம் படிக்கும்போது இந்த ஹர்ஷத் மேத்தா கதை பெரிய, அப்பெல்லாம் இருக்கிறதுலே பெரிய டான் வில்லன் ஹர்ஷத் மேத்தா தான். ஹர்ஷத் மேத்தாவோட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஸ்கேம் இது. செபியில இருந்தோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்தோ ஒரு வார்த்தை கூட இதை பத்தி யாரும் பேசல. அதை விடுங்க, ஒரு கேஸ் சரி, ஒரு எஃப்ஐஆர் முன்னாடி ஒண்ணு போடுவாங்களே, என்னது CSR, அது கூட போடாத ஒரு ஆட்கள் இவங்க எல்லாம் வந்து they are taking everything for a joke. அதனால நீங்க சொல்றதெல்லாம் வந்து பல பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஊழலின் உச்சக்கட்டம்னா அது பாஜக தான். ஊழலை வந்து லீகலைஸே பண்ணிட்டாங்க.
ஆனா நடிக்கிறது மட்டும் சாமியார் வந்து நடிக்கிறது அவ்வளவுதான். இந்த இடத்துல இன்னொரு படி மேல போய் பரக்கல பிரபாகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தேர்தலே நடக்காது அப்படின்னு அவர் ஒரு வார்னிங் பெல்ல ரிங் பண்றாரு. ஆனா இதை கேட்கும்போது அண்ணாமலைட்ட இப்படிதான் 2014 சொன்னாங்க, அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷன் நடக்கலையா, 19 இதுதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்திலும் எலெக்ஷன் நடந்திருக்கு, 2019 எலெக்ஷன் நடந்திருக்கு, இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, ஏன் தேவையில்லாம பயமுறுத்துறீங்க மக்கள்னு கேக்குறாங்க. தேவையில்லாம பயமுறுத்துறது மக்களை தேவையில்லாம பயமுறுத்துற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு ஒரிஜினல் த்ரெட் தான். இவங்க யாரு, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்க ஒரிஜினலா என்ன பண்ண வந்திருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். இன்னைக்கே அவங்க வந்து ஓபிசி இன்ட்ரெஸ்ட்னு பேசுறதே வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், அது உண்மை கிடையாது. எதுக்குன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடியா ஆஃப் இந்தியாவை இவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. நீங்க அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது நீங்க ஒரு ஐடியா கொண்டு வந்தீங்க, இந்தியானா இப்படி சமமா இருக்கணும், இந்த மாதிரி பன்முகத்தை தன்மையை நம்பணும், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாரல்ஸா கொண்டு வந்தோம். இந்த மாரல்ஸை வந்து அன்னைக்கே நம்பாத ஒரு குரூப் தான் இவங்க. ஸோ அதனால இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராம ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எப்படி வரணும்னு இவங்களுக்கு தெரியல. நடுவுல கண்டுபிடிச்சது தான் இந்த கம்யூனல் ஐடியா, ஃபாசிசம், இதெல்லாம் கண்டுபிடிச்சி மோதின்னு ஒரு பேட்ரியார்க் ஃபிகர் வந்து இந்த பலதரப்பட்ட டிராமா, ப்ரொபகேண்டா இதெல்லாம் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு முஸ்லிம்ஸை வந்து அவங்க வந்து ஒரு குறியீடா தான் காட்டுறாங்க. ஆனா அவங்க ஒரிஜினல் எண்ணம் என்னன்னா இந்த சமத்துவம்ன்ற ஐடியாவை டிஸ்ட்ராய் பண்ணணும். ஓகே, ஏன்னா அவங்க தேர் ஆல் கம்மிங் ஃப்ரம் தட் அதர் பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஸோ அந்த கான்ஸ்டியூஷனை வந்து திருப்பி போடுறது தான் அவங்களுடைய வேலையே. அதுல ஒரு பகுதி வந்து இப்போ ஜனநாயக தேர்தல்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது மேனேஜ் பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இப்பவே 1 இந்தியா 1 எலெக்ஷன் ஏன் சொல்றாங்க, அதுக்கு தேவை என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு செங்கலா நகர்த்தி அங்க கொண்டு போயிடுவாங்க. ஓகே, நம்ம இங்க ஸ்ரீலங்கால பார்க்கலையா, இல்லைன்னா இதுல பார்க்கலையா, டர்க்கியில பார்க்கலையா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, இப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இந்தியா அலையன்ஸ் வந்து தேர்தலை சந்திக்கிறப்போ 400 சீட்டு மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க, ஆனா நாங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்லவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்ல, ஆட்சி யார் அமைப்பாங்க அப்படின்றது வந்து அந்த போஸ்ட் அலையன்ஸ், ப்ரீ அலையன்ஸ், இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அது டிசைட் ஆகும். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் எந்த புள்ளியில ஒடுங்கிணைஞ்சிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு இந்த நம்மளுடைய சித்தாந்தத்துக்கே, நம்மளுடைய தேசத்துக்கே இவர்கள் ஒரு பெரிய டேஞ்சர்ன்றதுல எல்லாருமே ஒத்து போறாங்க. ஸோ அதனாலதான் வந்து மோடி ஜெயிக்க கூடாதுன்றதுல, ஆர்எஸ்எஸ் பிஜேபி வின் பண்ணக்கூடாதுன்றதுல பொலிட்டிக்கல் பார்ட்டியை விட்டுருங்க, இந்தியா அலையன்ஸை விட்டுருங்க, இவர்களை பார்க்க புரியுதல் இருக்கும் எல்லோருக்குமே இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படிதான் நான் அதை பார்க்கறேன். ஓகே, ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ கூட கொடுக்க முடியலன்ற ஒரு அலிகேஷன் இருக்கு. இல்ல, காமன் மேனிஃபெஸ்டோ அப்படின்பது நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு போட்டு பண்றது. இன்னைக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு அவசியம் இல்லைன்னு எல்லாமே ஃபீல் பண்றோம். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும். எங்க பிரைமரி பார்ட்னர் யார் இருக்காங்களோ, இல்ல எங்களுடைய அலையன்ஸ் அந்த ஸ்டேட்ல எந்த மாதிரி வேலை செய்யறோம், we are happy with the policies that they are putting. ஓகே, அதுல வந்து எந்த விதமான காமன் மினிமம் ப்ரோக்ராம் இது பண்ணி நாங்க ஒரு ஈக்குவேஷன்ல வரணும் அப்படின்லாம் என்ன கிடையாது. அண்ட் இந்தியா இஸ் நாட் மேட் லைக் தட். இப்ப ஒரு பேசிக் மனிதத்துவத்துக்கு பேசுறோம், ஒரு அமைதிக்காக பேசுறோம். இன்னைக்கு யார் வேணா எப்படி வேணா ஏத்தி விடலாம் ஒருத்தரையும். இப்ப வந்து இவங்க ஹிந்து முஸ்லீம்னு ஆரம்பிச்சு இஸ்லாமியர்கள் இப்படின்னு ஒரு கட்டுக்கதை கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து பல பேர் வந்து உத்வேகம் வந்து அவங்க வேற லைன்ல போறாங்க. இதனால அமைதி தான் கேடும். நம்ம பேசுறது வந்து மனிதத்துவத்துக்கும் ஒரு அமைதிக்கும் அன்புக்கும் தான் என்னைக்குமே நம்ம நிற்கிறோம். அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லி தருது, அதுதான் திருக்குறள் நமக்கு சொல்லி தருது, அதுதான் நான் படிச்ச தமிழ் எல்லாமே எனக்கு சொல்லி தந்தது. நான் படிச்ச தமிழ் அதான் சொல்லி தந்துச்சு எனக்கு, அதை தான் நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் அப்படி சொல்றதுக்கே காரணம் தமிழ் தான் நான் நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஏன்னா நான் படிச்சது மொழி மட்டும் இல்லை, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு வே ஆஃப் திங்கிங். நான் அப்படி பேசுறதுக்கே காரணம் வந்து தமிழ் தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா வேற எதுனா வேற ஊர்ல இருந்து வந்திருந்தேன்னா நானும் அப்படிதான் மல்லு கட்டி நிற்பேன். அப்படி கிடையாது. தமிழர்களுடைய திங்கிங் அப்படி கிடையாது. தமிழர்கள் வந்து ஒரு மனிதத்துவமான ஆட்கள், சமத்துவத்தை புரிந்த ஆட்கள். பிரச்சனைகள் இருக்கும், அதை எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம
அட்மினிஸ்ட்ரேட்டிவா திங்க் பண்ணலாம், ஓகே அதுக்கு வழிகளை கண்டுபிடிக்கலாம். ஆனா வெறுப்பை மூட்டுறது வந்து அதை ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சார்? அட்மினிஸ்ட்ரேட்டிவா டீல் பண்றதுக்கும் வெறுப்பை ஊட்டுவதற்கு என்ன டிஃபரன்ஸ்? வெறுப்பு வந்து நெருப்பு, அது வந்து சுத்தி 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 உங்க வீட்டுக்கு வரும் அந்த நெருப்பு. ம். நீங்க நினைக்கலாம் நான் வெறுப்பை உமிழ்றதுனால நான் அட்வான்டேஜ்ல இருப்பேன், கிடையாது. அந்த நெருப்பு வந்து சுத்தி 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 உங்க வீட்டுக்கு வரும். அது உங்க வீட்டுக்கு வரும்போது தான் ஐயோ இது இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம நினைப்போம். அது அப்படி பண்ணவே கூடாது. அது சமுதாயத்துக்கும் நல்லது இல்லை, யாருக்குமே நல்லது இல்லை. இந்த வெறுப்பை உமிழ்வவங்க யாரா இருந்தாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்துதான். ஓகே, இப்போ எம்பி கேண்டிடேட்டா நீங்க நிக்கிறீங்க, வெற்றி பெற்றால் அடுத்து என்ன எய்ம் சார்? எனக்கு ஒரு 2-3 எய்ம் இருக்கு. அதில் பிரைமரியா எனக்கு ஒரு எய்ம் வந்து அரசியல் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கூட யங்ஸ்டர்ஸ் இன்னும் கூட நிறைய புது திங்கிங், இப்போ ஒரு எதிர்வினை பேச்சை ஏற்றுக்கூடாதுன்னு இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதெல்லாம் மாற்றி அதை ஒரு டிஸ்கஷன் அண்ட் டிபேட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? ஹைரார்கி இல்லாத பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? ஒரு விதமான கலெக்டிவா பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி அரசியல்ல எப்படி நம்ம வந்து இன்னும் கூட நிறைய பேரை உள்ள கொண்டு வர்றதுக்கு என்னால என்ன ஒரு எக்ஸாம்பிளா இருக்க முடியும்ன்றதை பார்க்கறது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு இதுவா நான் பார்க்கறேன். ஓகே, ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அல்லது ஒரு மினிஸ்டர் அந்த மாதிரியான எய்ம்ஸ் இல்லையா சார்? ஒரு எம்பின்றதே ஒரு பெரிய பொசிஷன். இவ்வளோ லட்சம் மக்களை நம்ம வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இதெல்லாம் அகெயின் கோயிங் பேக் டு மை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேஜ். ஓகே, ஸோ ஐ எம் நாட், எனக்கு அதில் ஒரு பெரிய கீன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஓகே, வேற வழி இல்லை, வேற பண்ணணும், நீங்க தான் பண்ணணும், அப்படி அது வேற விஷயம். ஆனா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னைக்கு ஜனங்களோட இருக்கிறது, ஜனங்க கூட அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது, நமக்கு இருக்கிற அனுபவத்திலையும் நமக்கு இருக்கிற இதுலையும் அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்வது, அரசியல் வயப்படுத்துவது. இன்னும் நிறைய பேர் அரசியல் வயப்படுத்துது. அரசியல்னாலே தூர ஓடினால நானும் ஒருத்தன். அது ஒரு பெரிய தவறுன்னு நான் இன்னைக்கு நினைக்கிறேன். அது ஏன் நான் தூரம் ஓடினேன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் வந்து அதை என்ன மாதிரி ஆளுங்களை ஏத்துக்கிற, கையை பிடிக்கணும்னாலும் ஒரு கை தேவையில்லை நமக்கு. அந்த இடம் அந்த ஸ்பேஸ் இல்லை, டாக்கிங் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அந்த டாக்கிங் ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் தான் எனக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுது. ஓகே, கிட்டத்தட்ட நீங்க வந்து அதே காலகட்டத்தில் வெளியே வந்த இன்னொரு சிவில் சர்வன்ட் அண்ணாமலை, அவரும் இதே கருத்துக்களை தான் இன்னைக்கு சொல்றாரு சார். நான் மக்களோட மக்களா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மினிஸ்டர் பதவியெல்லாம் எய்ம் கிடையாது, நான் அப்படிலாம் எய்ம் பண்ணியிருந்தா என்னென்னமோ பண்ணியிருக்கலாம், நான் அதுக்கு விருப்பப்படலை, இங்கேயே இருக்க போறேன், இவங்களோடய வாழ போறேன், இவங்களுக்கே சேவை செய்ய போறேன்னு தான் அவரும் சொல்றாரு சார். அவர் முதல்ல அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே அதான் சொன்னாரு. அப்படி சொல்றவங்க மோடி பக்கம் போக முடியாது குமார். இது வேற சிந்தனை, அது வேற சிந்தனை. ஓகே, மோடி பக்கம் ஒருத்தங்க தேடி போறாங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஒண்ணு, உங்க ஆழ் மனசுல அந்த வெறுப்பு இருக்கணும், இல்ல நீங்க ஏதோ ஒரு பதவி பொசிஷனுக்காக போறீங்க, அவ்வளவுதான். இது ரெண்டுத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்களை எட்டனதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்சிடர் பண்ணக்கூடாது சார்? நோ, அவங்க வந்து அவங்க ஒரு கட்சி இல்ல, அவங்க ஒரு சூழ்ச்சி. இது வரைக்கும் நம்ம அரசியலா இந்த நாட்டை வந்து ஒரு அமைதியா கொண்டு போன ஒரு ஸ்ட்ரக்சர் மேல நடந்த ஒரு சூழ்ச்சி தான் பாரதிய ஜனதா பார்ட்டி. அதான் சொன்னேன், அன்னைக்கே அவங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபடல. ஏன் ஈடுபடல? சின்ன கேள்வி. பாமரனும் இருந்த ஒரு சுதந்திர போராட்டத்துல இவங்க ஏன் ஈடுபடல? ஒரே காரணம் தான், இவங்களுக்கும் வெள்ளைக்காரன் மேல கோவம் இருந்தது, வெள்ளைக்காரன் இங்க இருக்கக்கூடாதுன்ற கோவம் இருந்தது. ஆனா நீங்க வெள்ளைக்காரனை மட்டும் போன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவங்களும் இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம இப்படி சமமா இருக்கணும், இப்படி பன்முகத்தன்மையை கொண்டாடணும், இப்படி ஸ்டேட்டும் சென்டரும் வந்து ஈக்குவலா இருக்கணும்லாம் நீங்க பேசுறது வந்து அது அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். சமத்துவத்தை பத்தி பேசுறோம், இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த ஜாதியை ஒடுக்கணும்னு பேசுறோம், இல்ல இதெல்லாம் தான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனாலதான் அவங்க சுதந்திர போராட்டத்துல ஈடுபடல. அவங்க வந்து தன்னைத்தானே சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க வெள்ளைக்காரனை வேணா எதிர்த்து இருக்கலாம், ஆனா அவங்க இந்த சமத்துவ இந்தியாவை என்னைக்குமே அவங்க ஒத்துக்கல. ஓகே, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஹாரபிள் டாக்குமெண்ட். ஓகே, அவங்களுடைய சிந்தனைக்கு 180 டிகிரிஸ் ஆப்போசிட்ல இருக்கிற டாக்குமெண்ட். ஆனா ஆட்சி எப்படி பிடிக்கிறதுன்றத அவங்க 70 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த ஃபார்முலா அவங்க 90s கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதை ரிவர்ஸ் பண்ண தான் பாக்குறாங்க. ஓகே, ஆனா மோடி இன்னைக்கு மோர் இன்க்ளூசிவா ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாருல்ல சார்? நான் வந்து புனித செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கிறேன், தமிழரின் கலாச்சாரத்தை வந்து கும்மிடி பூண்டிக்கு அந்த பக்கம் நான் தான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாருல்ல சார்? அந்த இன்க்ளூசிவிட்டியா அவரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது எப்படி பாக்குறாரு? இன்க்ளூசிவிட்டின்லாம் கிடையாது.
தமிழ்நாடை ஏமாத்த ட்ரை பண்றாரு அவ்வளவுதான். ஓகே. தமிழ்நாடு முரடு பிடிக்கும் ஒரு குழந்தையா அவர் பாக்குறாரு. ஆ. அது இந்த லாலிபாப்பை காட்டலாமா, அந்த பால்சோரை ஊட்டலாமா ட்ரை பண்றாரு அவ்வளவுதான். இவங்க காட்டுறது எல்லாமே லாலிபாப் இதுதான். ஓகே. சி அவங்களுக்கு வந்து முதல்ல சிரிக்க தெரியாது, சந்தோஷமா இருக்கவே தெரியாது அவங்களுக்கு. ஓகே. எப்ப பார்த்தாலும் ஒரு கோவமாவே ஒரு வெறுப்பாவே இருப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்க தலைவர் கூட பாருங்க, அவர் எப்பவுமே ஒரு கோவம் வெறுப்போட தான் இருப்பாரு. அவங்களால வந்து ஒரு சந்தோஷமாவே இருக்குது. ஆக்சுவலி சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகே. அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மேலே இருந்து அடக்கிய பழக்கம். அதனால அவங்களால வந்து ஒரு அவங்க கேரக்டர்லயே வந்து அது இந்த மாடர்னிட்டி கிடையாது. இப்போ மாடர்னா ஒருத்தங்க இருக்காங்கன்னா, இப்ப இளைஞர்கள்லாம் மாடர்னா சில விஷயங்கள் பண்றாங்க, அதை ஏத்துக்க முடியாது அவங்களால. அதனால அவங்க பழமையை நோக்கியே கொண்டு போவாங்க எல்லாரையும். ஏன்னா பழமையை நோக்கி கொண்டு போகும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸி ஆயிரும். அதனால நம்ம வந்து உரிமைகளை பத்தி பேசுவோம், அவங்க வந்து கடமைகளை பத்தி பேசுவாங்க. இது உன்னுடைய கடமை, தேச கடமை. ஓகே. நாளைக்கு தேச கடமை உன் சம்பளத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கொண்டுவாங்க. அப்புறம் தேச கடமை ஆல்ரெடி பிஎஸ்என்எல் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது உன் தேச கடமை, உன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்திக்கொண்டுவாங்க. இது தேச சேவை, நீ வந்து கொஞ்சம் படிக்கிறதை நிறுத்திக்கொண்டுவாங்க. அது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். இது தூரத்துல இருந்து பாக்குறவங்க, தூரத்துல இருந்து பார்த்தா கூட புரியும். ஆனா அந்த பார்வையோட நம்ம பார்க்கணும். ஓகே. சக்தியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு எல்லா மேடையிலையும் பேசுறாரு சார். என்ன சம்பவம்? அது ஒன்றும் சம்பவம் கிடையாது. அவரு இது மாதிரி அவர் வந்து எலெக்ஷன் டைம்ல அவங்க ஒரு வார்த்தையை பிடிப்பாங்க, அந்த வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து கர்நாடகா எலெக்ஷன்ல பஜ்ரங் தள் எனும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், பஜ்ரங் தள் போல கம்யூனல் ஃபீலிங்கை ஏத்துற எந்த இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதை வந்து பேன் பண்ணுவோம்னு ஒரு வார்த்தை எழுதணும். கமா பிஎஃப்ஐ அப்படி போட்டிருந்தோம், ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருந்தோம். இந்த பஜ்ரங்ன்ற வார்த்தையை பிடிச்சிட்டாரு மோடி. அடுத்த நாள் வந்தவொடனே என்ன தெரியுமா சொன்னாரு, காங்கிரஸ் பாருங்க, நமக்கு எல்லாம் கடவுளா இருக்கிற பஜ்ரங் பலி, பஜ்ரங் பலினா அனுமார், பஜ்ரங் பலிய ஜெயில போடுவாங்க அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்படி பேசிட்டாரு. ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த பஜ்ரங்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அவரா ஒரு கற்பனையில ஒண்ணு உருவாக்கி, ஏன்னா பஜ்ரங் அனுமார் ஆஞ்சநேயர் வந்து எல்லா ஊர்லயும் கும்பிடுவாங்க, அவர் எல்லா இடத்துலயும் இருக்க கடவுள் அவரு. ஸோ அதை எடுத்து அதுல ஒரு ரெட்டோரிக் பாஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி பேசின ஒரு வார்த்தையில இந்த சக்தியை பிடிச்சிக்கிட்டு பெண்கள் தான் சக்தி அப்படின்னு அது ஒரு ட்ராமா பண்ண, அதெல்லாம் முன்னே எடுக்கல. பட் இந்த நாரி சக்தி அப்படின்ற அந்த ப்ரொபகண்டாவை நாடு முழுக்க செய்யறாருல்ல சார், அதை எப்படி கவுண்டர் பண்ண? ரொம்ப மொக்கையா இருக்காது ஆக்சுவலா. அது ஒரு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆகல. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார்முலாவே கிடைக்கலன்றது தான் இது உணர்த்துது, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே. வழக்கமா கொஞ்சம் அவங்க பண்றது கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்கும், இப்போ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மொக்கையா இருக்கு எல்லாமே. ஓகே. ஸோ அதனால அதெல்லாம் ஒன்றும் பெரிய லெவல் எடுக்க போறது கிடையாது. ஓகே. எப்படின்னா அவங்க எப்படின்னா ராத்திரி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவாங்க, சார் விமன் ஓட்டர்ஸ் ஆர் மோர் நவ் டுவர்ட்ஸ் காங்கிரஸ் அண்ட் இந்தியா அப்படின்னு நைட்ல ஒருத்த இன்புட் கொடுத்துருப்பான். இதை எப்படி விமனை ட்விஸ்ட் பண்றதுன்னு உட்காந்து யோசிச்சுனே இருப்பாங்க. ஒரு டீம் பார்ப்பாங்க, ராகுல் காந்தி என்ன பேசுறாரு, கர்கே என்ன பேசுறாரு, அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிப்பாங்க, அதை டார்கெட் பண்ணுவாங்க. சரி, இவங்க எல்லாமே இவங்க திங்கிங், சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே ஓட்ட கணக்கு வச்சுதான் தூங்குவாங்க, ஓட்ட கணக்கு பண்ணிட்டு தான் தூங்குவாங்க. இன்னைக்கு பாருங்க, அவர் வந்து 20 விசிட் அடிக்கிறாரு ஒரு இடத்துலயும். ஒரு பிரதம மந்திரி வேலை பாக்குறாரா, இல்ல எலெக்ஷன் ஏஜென்ட்டா இருக்காரா, இல்ல என்னவா இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. கேர்டேக்கர் கவர்மெண்ட் தானே சார். இருக்கட்டும், இருந்தாலுமே கூட அவர் நார்மலா இருக்கும்போது கூட ஒரு ஸ்டேட் எலெக்ஷன், ஹைதராபாத் சிவிக் பாடி எலெக்ஷனுக்கெல்லாம் அமித்ஷா வந்து இது பண்ணிட்டு இருந்தார். மோடி வந்தாரான்னு தெரியல, வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவர்கள் வந்து ஒரு எலெக்ஷன் பாடி தான், இவர் ஒரு எலெக்ஷன் ஏஜென்ட் தான், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே. இந்த சினாரியோல நாளைக்கு ராகுல் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அதை பற்றிய திட்டங்கள் என்ன சார்? திட்டங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ன பண்ண போறோன்றதை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் 5 கேரண்டியா நாங்கள் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அந்த 5 கேரண்டியை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும். இந்த என்டையர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கேங்கை வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இந்த சிந்தனையே நாங்கள் எடுக்கணும்ன்றது எங்களுடைய எண்ணம். அதுக்கான முழக்கங்கள் தான் இருக்கும். ஓகே. ராகுலை மீட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்கா சார்? இல்லை, எனக்கு கான்ஸ்டிடுவன்சியில் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால திருநெல்வேலி, கோயம்புத்தூர் தான் வராங்க, அங்கே பண்ணுவாங்க. தமிழ்நாடு குறித்த அவருடைய கருத்துக்கள் என்ன சார்? தமிழ்நாடை பற்றி அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு உண்டு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டாக அவர் பார்ப்பாரு. இன் வாட் வேஸ்? இன் மெனி வேஸ். அவர் சொல்கிற விஷயங்களில் வந்து வெரி யூனிக் பிளேஸ். நம்ம வந்து பக்தியும் இருக்குது நமக்கு, அதே சமயம் முருகத்தனமும் கிடையாது.
இந்த பக்தியை வந்து என்னைக்குமே வெறுப்பா மாற்ற முடியாது. யார் தமிழர்கள் அந்த மாதிரி தெளிந்தவர்கள்னு வரவர் அவங்களுக்கு இது இல்லை நாங்க எல்லாமே சாமி கும்பிட மாட்டோம்னு சொல்லி கடவுள் மறுப்பாளர்களும் கிடையாது. கடவுளும் கும்பிடுறீங்க, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த வெறுப்புன்ற லைன் வரும்போது கிளியர் கட்டா ஒதுக்கிறீங்க. பூஜாரி எதை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி தெளிவான ஒரு 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 எண்ணம் வந்து ஒரு மாசுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவருக்கும் தெரியும். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தந்தை பெரியார், அந்த திங்கிங், திராவிட திங்கிங் இதெல்லாம். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பிலீவர் அண்ட் கிரேட் லவர் ஆஃப் தந்தை பெரியார். ஓகே. அதனால அவருக்கு வந்து தமிழ்நாடு வந்து இந்த இதுல அந்த மித்திக்கல் ஸ்டேட் ஒன்று இருக்குமே, ஸ்பார்ட்டான்னு சொல்லிட்டு. ஆமா, எவ்வளவு நாடுகள் அடிபணிஞ்சாலும் ஸ்பார்ட்டா அடிபணியாத மாதிரி ரோம்ல இருந்து வர்ற ஒரு தூதுவரை எட்டி விதிக்கிறது. ஸ்பார்ட்டா மட்டுமே என்னைக்குமே ஒண்ணும் பண்ண முடியாது ஸ்பார்ட்டாவை அப்படின்றதுல அவரு கிளியரா இருக்காரு. நமக்கு தான் கொஞ்சம் இன்னும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்லாம் தோணும். அவரு கிளியர் கட்டா சொல்றாரு, தமிழ்நாடு அடுத்த 3000 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட். இங்க திருவள்ளூர் குறித்து சில கேள்விகள் மட்டும். திருவள்ளூர்ல உங்களுக்காக டம்மி கேண்டிடேட்ஸ் போட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து இணையதளத்துல தொடர்ந்து சுத்தல்ல இருக்கு. அதை பாத்தீங்களா சார்? நான் பெரிய லெவல்ல பாக்கல, நான் இன்னும் கேம்பெயின்ல இருக்கேன். ஓகே. பட் ஆனா அதர் கேண்டிடேட்ஸ்னுடைய ஒர்க் இங்க எப்படி இருக்கு சார்? அதர் கேண்டிடேட்ஸோட ஒர்க் வந்து எனக்கு நான் பெரிய ஃபோக்கஸ் அதில் பண்ணலை. ஓகே. ஆனாலுமே வந்து ரொம்ப வெரி பிக் லெவலில் எதுவும் நடக்கலைன்றது தான் நியூஸ். ஓகே. ஆமாம். ரைட். ஓவராலா இந்த கான்ஸ்டியூன்சில நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் என்ன? கூட்டணி கட்சிகளுடைய ஒர்க் இங்க உங்களுக்கு சாதகமா எந்த அளவுக்கு? ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப எல்லாருமே என்னால் பார்க்க முடியுது, ஒரு எனர்ஜி இருக்கு. கூட்டணி கட்சிகள்னு சொல்லும்போது நான் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் சொல்லலை. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், ஆப்ல இருந்து கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. இங்க கூட்டணியில இல்லை இருந்தாலும் ஆப்ல இருந்து கூட 2-3 பேர் வந்திருந்தாங்க. கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள், சிபிஐஎம், சிபி, ஒரு தெருவுலையும் ஒரு 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 வரவேற்பு கொடுக்குறாங்க. சிபிஐஎம் அவங்க 4 பேர் 5 பேர் நின்னாலும் நின்று அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கலெக்டிவா வந்து ஒரு 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 எனர்ஜி என்னால் பார்க்க முடியுது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்கோர்ஸ் லீட் எடுத்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தில் எல்லோரும் ரொம்ப நாளாக டார்மெண்ட்டாக இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கூட்டணியோட இம்பாக்ட். ஓகே. நேஷனல் ரிசல்ட் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? நேஷனல் ரிசல்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. அதில் வந்து ஐ ஹாவ் கிரேட் ஃபெய்த் இன் வே வி ஆர் ஹெட்டிங். ஓகே. அதனால வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் பிஜேபியோட நரேட்டிவ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ராம் மந்திர் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி அவங்களுக்கு இன்னுமே வெறுப்பை உமிழ்றதுக்கு ஏதாவது ஈவெண்ட் கிடைச்சாதான், இல்லைன்னா இந்த மாதிரி புல்வாமா மாதிரி எதனா மாட்டினா உண்டு. அதுக்கு எதனா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அப்படி எதுவும் நடக்கலைன்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து they are going down. ஓகே. நிறைவா ஒரே ஒரு கேள்வி, இந்த கேம்பெயின்ல உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஏதாவது சம்பவங்கள் இருந்ததா? அப்படி இருந்தால் அதை பகிரலாம். மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற செய்தி. ரொம்ப நிறைய சம்பவங்கள் இருக்கு. நான் வந்து கேம்பெயின்ல போகும்போது அங்க என்னை வரவேற்கிற மக்களுடைய அந்த சிரிப்பே வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமா இருக்கு. அவங்க சிரிக்கிறது, அவங்க வெல்கம் பண்றது, அவங்க அவங்க அதை வந்து பர்சனலா எடுத்து பார்க்கறது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஒரு கனெக்ஷன் தர விஷயம். ஓகே. ஸோ அதனால ஒன்னே என்ன சொல்ல முடியல, டெய்லி எனக்கு அதனால ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துருச்சு. ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி 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 ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும். ஓகே. அஃப்கோர்ஸ் நான் இன்னும் மேஜர் லெவல்ல ஒரு பல முகத்தன் பல ஏரியாஸ்ல இருந்துலாம் கேம்பெயின் பண்ணல. நான் மக்களை போய் எல்லா இடத்துலையும் அட்லீஸ்ட் ஒரு தடையாவது பார்க்கணுன்ற விசிட்ல தான் இருக்கேன். ஸோ இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற செய்தி. மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி, இது தேர்தல். இந்த தேர்தல் வந்து ஒரு அரசியல் தேர்தலாக பார்க்க வேண்டாம். இது வந்து நம்மளுடைய எதிர்காலம் இல்லை, நம் பிள்ளைங்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சித்தாந்த போர். அதனால இதுல வந்து ஒரு வேளை நம்ம ஈடுபடலைன்னா நாளைக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கே வந்து நீங்க மோடி விரும்பியா இருந்தாலும் சரி, பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்பியா இருந்தாலும் சரி, வாட் எவர், ஆனா வெறுப்பை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அந்த வெறுப்பு வந்து அது நெருப்பாகி கண்டிப்பா சுத்தி நம்ம வீட்டுக்கு வந்துடும். எங்கேயாவது வெறுப்பை பார்த்தீங்கன்னா அதை வந்து அணைக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும். அப்பதான் நம்மளால சமுதாயமே இயங்க முடியும். அதனால இந்த தேர்தல் 19th நீங்க வந்து அந்த வெறுப்பை அணைப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்.
நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார். நன்றி.